வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2 6 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்கண்டவற்றின் விரிவில் நடு உறுப்பை காண்க. இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா? இதை நம்ம ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்தும் போது நடு உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது இங்கே அடுக்கு என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/x அடுக்கு 11 இருக்கு இல்லையா? இங்கே அடுக்கு 11 இருந்துச்சுன்னா இதோட ஒரு உறுப்பு கூடுதலாக இருக்கும். அப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்கும்னா 12 உறுப்புகள் இருக்கும். 12 உறுப்புகள் இருக்கும். இந்த 12 உறுப்பில் நடு உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 உறுப்பில் நடு உறுப்பு என்ன பாருங்க, 6வது உறுப்பு 7வது உறுப்பு தான் நடு உறுப்பாக இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் பாருங்க, 1 2 3 4 5 1 2 3 4 5 உறுப்பு இருக்கு இல்லையா? இந்த 6 7க்கு வலது பக்கம் 5 உறுப்பு இருக்கு, இந்த பக்கம் 5 உறுப்பு இருக்கு. அப்ப நடு உறுப்பு என்ன? 6 மற்றும் 7வது உறுப்புகள் ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த பொதுவான உறுப்புக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா அப்படின்னா TR+1 ஈக்குவல் டு NCR இன்ட்டு எக்ஸின் அடுக்கு n-r இன்ட்டு ஏயின் அடுக்கு r. இதான் ஃபார்முலா. பாருங்க, இதான் எக்ஸு, இது வந்து ஏ, இது வந்து n. அப்படியே இதில் மாற்றி எழுதுவோம். பாருங்க, TR+1 ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது? 11 C6, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், எண்ணுக்கு பதிலாக 11 -6, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 1/x அடுக்கு r அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு நடு உறுப்பு 6 மற்றும் 7வது உறுப்பு. இங்கே என்ன இருக்குது பாருங்க, R+1. நமக்கு என்ன வேணும்? 6வது உறுப்பு வேணும். இப்போ இந்த 6க்கு பதிலாக என்ன பிரதினா 5 பிரதிட்டா நமக்கு 6வது உறுப்பு கிடைச்சோம் இல்லையா? அப்போ பாருங்க, இந்த 6க்கு பதிலாக 5, அப்போ R = 5ன்னு பிரதிட போகிறோம். T 6க்கு பதிலாக 5 + 1 11C 6க்கு பதிலாக 5 எக்ஸின் அடுக்கு 11 -6க்கு பதிலாக 5 1/x அடுக்கு r. ஆறுக்கு பதிலாக என்ன பிரதிட போகிறோம்? 5. சரியா? இதை சுருக்கலாமா? பாருங்க, அப்போ T 5 1 கூட்டினா 6. இந்த 11C5 நம்ம என்ன செய்யலாம்? விரிவுபடுத்தலாம். விரிவுபடுத்திக்கலாமா? இல்லை அப்படியே விரிவுபடுத்தாமல் கூட வச்சுக்கலாம். நமக்கு புக்குக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்காங்க? விரிவுபடுத்தாமல் தான் கொடுத்துருக்காங்க. 11C5 எக்ஸின் அடுக்கு 11ல் 5 கழிச்சோம்னா 6 இன்ட்டு 1/1 என்ன வரும் பாருங்க, எக்ஸின் அடுக்கு 5. 1ன் அடுக்கு 5னா 1 தான், எக்ஸின் அடுக்கு 5. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த எக்ஸின் அடுக்கு 5 முழுசாக கேன்சல் ஆயிரும். இந்த 6ல் 5 குறைஞ்சி 1 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன பாருங்க, TR ஈக்குவல் டு 11C5. இங்கே எக்ஸின் அடுக்கு 1னா எது மட்டும் இருக்கும்? எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதான் என்னது? நமக்கு தேவையான 6வது உறுப்பு. இப்போ பாருங்க, 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணுமா? இங்கே என்ன இருக்குது பாருங்க, R+1. இந்த இடத்துல 6க்கு பதிலாக 6 பிரதிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 7 கிடைச்சிரும். அப்போ என்ன செய்ய போகிறோம்? R = 6ன்னு நம்ம பிரதிட போகிறோம். பிரதிடலாமா? பாருங்க, இந்த இடம் தான், இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். T 6க்கு பதிலாக 6 + 1 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 11C R. ஆறுக்கு பதிலாக 6 எக்ஸின் அடுக்கு 11 -r. ஆறுக்கு பதிலாக 6 1/x அடுக்கு 6 இருக்கா? 6க்கு பதிலாக என்ன பிரதிடும்? 6. இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, 11C6 அப்படியே இருக்கட்டும். எக்ஸின் அடுக்கு 11ல் 6 கழிச்சோம்னா 5 இன்ட்டு 1ன் அடுக்கு 6னா 1 தான், எக்ஸின் அடுக்கு 6னா எக்ஸின் அடுக்கு 6. இப்போ பாருங்க, இந்த எக்ஸின் அடுக்கு 5 முழுசாக கட்டாயிரும். இந்த 6ல் 5 குறைஞ்சி 1 வந்துடும். அப்போ பாருங்க, 1ஐயும் 11C6ஐயும் பெருக்குனா 11C6 பை இங்கே எக்ஸின் அடுக்கு 1 இருக்கா? எக்ஸின் அடுக்கு 1 என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு தான் அர்த்தம். இதான் என்னது? நமக்கு தேவையான 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7, அதாவது 7வது உறுப்புகள். அப்போ நடு உறுப்புகள் பாருங்க, therefore நடு உறுப்புகள் எது அப்படின்னா எடுத்து எழுதலாமா? 6வது உறுப்பான 11C5 இன்ட்டு எக்ஸு மற்றும் 7வது உறுப்பான 11C6 பை எக்ஸ். இதான் என்னது? நமக்கு தேவையான நடு உறுப்புகள். அடுத்தது நம்ம 2வது இது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க,
ரெண்டாவது என்னன்னா 3x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அடுக்கு 8. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அடுக்கு 8 இருக்கா? அப்போ இதோட ஒரு உறுப்பு கூடுதலாக இருக்கும். அப்போ இல்லை எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 9 உறுப்புகள் இருக்கும். 9 உறுப்புகள் இருந்துச்சுன்னா நடு உறுப்பு எது? நடு உறுப்பு 5 தானே. நடு உறுப்பு 5 ஆகும். நடு உறுப்பு எது? 5 தான் நமக்கு நடு உறுப்பு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா? இதில் நடுவில் இருக்குது எது? 5. இந்த பக்கம் பாருங்க, 1 2 3 4 இலக்கம் இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. அப்போ நடு உறுப்பு 5. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலா திரும்ப எடுத்து எழுதிக்கலாமா? டி ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? NCR இன்ட்டு எக்ஸின் அடுக்கு n மைனஸ் ஆர் இன்ட்டு ஏயின் அடுக்கு ஆர். இப்போ இதில் தான் நம்ம பிரதியிட போகிறோம். பாருங்கள், இது வந்து என்னது? எக்ஸு, இது வந்து ஏ, இது வந்து என். அப்போ பாருங்கள், டி ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 8 சி 6, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? 3x அடுக்கு n இருக்கா? எண்ணுக்கு பதிலாக என்ன பிரதியிடும்? 8 மைனஸ் ஆர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அடுக்கு ஆர். இப்போது நமக்கு நடு உறுப்பு 5ன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? ஆர் ப்ளஸ் 1. நமக்கு என்ன வேணும்? இந்த ஆறுக்கு பதிலாக என்ன பிரதியிட்டா 5 கிடைக்கும்னா 4 பிரதியிட்டா கிடச்சிருப்பாங்க. 4 + 1 5 மாறிடுமா? அப்போது ஆர் ஈக்குவல் டு 4ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? பாருங்கள், டி ஆறுக்கு பதிலாக 4 + 1 8C4 8C4 3x இதோட அடுக்கு பாருங்க 8 மைனஸ் ஆறுக்கு பதில் என்ன பிரதியிடும்? 4. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அடுக்கு என்ன இருக்குது பாருங்க? 6 இருக்கு. 6க்கு பதிலாக 4. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான நடு உறுப்பு கிடச்சிரும். இப்போ பாருங்க, இந்த 8C4 நம்ம விரிவுபடுத்த வேண்டாம், கணக்கில் அப்படியே கொடுத்துட்டாங்க. 3x அடுக்கு 4. இது இந்த அடுக்கு தனித்தனியாக பிரிக்கலாமா? பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 4, எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 4 2ன் அடுக்கு 4. இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 8C4 3ன் அடுக்கு 4 என்ன வரும் பாருங்க? 3ன் அடுக்கு 4 3 4 தடவை எழுதணும். 1 2 3 4 பெருங்க. 3 9 9 27 27 3 எப்படின்னா 81 எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு 4 இன்ட்டு இந்த இடத்த பாருங்க, இங்கே என்ன வரும் பாருங்க? எக்ஸின் அடுக்கு 2 அதோ அடுக்கு 4. அப்போ எக்ஸின் அடுக்கு 2 அடுக்கையும் பெருக்கிடணும். இருந்தாங்க 8 பை இந்த இடத்துல பாருங்க பை 2ன் அடுக்கு 4ன்னா 2 எத்தனை தடவை எழுதணும்? 4 தடவை எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 8 8 16. இந்த இடத்துல என்ன வரும்? 16 வரும். சரியா? இதென்னா அப்படி இன்னொரு பேப்பரில் கீழே எழுதிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பை நான் அப்படி இன்னொரு பேப்பரில் கீழே எழுதிடுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக அப்படியே கீழே எழுதிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஈக்குவல் டு 8C4 81 எக்ஸின் அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 8 பை 16. சரியா? இந்த ஸ்டெப்பை அப்படியே நான் கீழே எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 8C4 81 அப்படியே வரட்டும் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? அடிமான சமறு பெருக்கலுக்கு. அப்போ 2 அடுக்குலையும் கூட்டணும். 4 + 8 பை 16 இப்படி எழுதிக்கிட்டாலும் ஒன்று தான். இப்போ எல்லாம் பெருக்கல தானே இருக்குது, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 8C4 இன்ட்டு 81 எக்ஸின் அடுக்கு என்ன இருக்குது பாருங்க? 12 பை 16. இதான் என்னது? நமக்கு தேவையான நடு உறுப்பு. அதாவது எந்த உறுப்பு? 5வது உறுப்பு. எதை முடிச்சிட்டோம்? நம்ம 2வது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது பார்க்கலாமா? 3வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்து எழுதிக்கலாமா? 2x² மைனஸ் 3 பை எக்ஸின் அடுக்கு 3 அடுக்கு 10 இருக்குது. அப்போ இதில் 10 இருக்கு இல்லையா? அப்போது இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனைன்னா 11 உறுப்புகள் இருக்கும். எத்தனை உறுப்புகள்? 11 உறுப்புகள் இருக்கும். அப்போ நடு உறுப்பு எதுனா 6வது உறுப்பு தான் நடு உறுப்பு. 6வது உறுப்பு தான் என்னவாக இருக்கும்? நடு உறுப்பாக இருக்கும். 6வது உறுப்பு தான் நடு உறுப்பு.
எப்படி எழுதி பார்த்துருவோமா? பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பாருங்கள். இதான் நடுவில் இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5 உறுப்பு. இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5 உறுப்பு. அப்போ நடு உறுப்பு என்னது? 6. திரும்ப ஒரு தடவை ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். டி ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு NCR இன்ட்டு எக்ஸின் அடுக்கு n மைனஸ் ஆர் இன்ட்டு ஏயின் அடுக்கு ஆர். இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு என்னது? எக்ஸு, இது ஏ, இது n எடுத்துக்கலாமா? பாருங்கள் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 10, CR அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? 2x ஸ்கொயர் இருக்குது. சரியா? பாருங்கள் 2x ஸ்கொயர் அடுக்கு n. என்னோட மதிப்பு என்ன? 10 மைனஸ் ஆர். மைனஸ் ஆர் அப்படியே வந்துடும். ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள்? -3 பை எக்ஸின் அடுக்கு 3. இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது? ஆர். நம்ம என்னோட மதிப்பை பிரதிட்டோம். இப்போ பாருங்கள் நமக்கு எந்த உறுப்பு வேணும்? 6வது உறுப்பு வேணும். இங்கே என்ன இருக்குது? ஆர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ஆருக்கு என்ன பிரதிட்டா 6 கிடைக்கும்னா 5 பிரதிட்டோம். அப்போ 5 + 1 6 மாறிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? பாருங்கள் டி ஆருக்கு பதிலாக 5 + 1 ஈக்குவல் டுங்க பாருங்கள் 10 சி 6 இருக்கு. 6 இருக்கா? ஆருக்கு பதிலாக 5 2x ஸ்கொயர் அடுக்கு 10 மைனஸ் ஆர். ஆருக்கு பதிலாக என்ன பிரதிடும்? 5 -3 பை எக்ஸின் அடுக்கு 3. வேணா தனித்தனியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? -3 அடுக்கு ஆர், எக்ஸின் அடுக்கு 3, இதோட அடுக்கு ஆர். நம்ம அந்த ஆருக்கு பதிலாக என்ன பிரதிட்டு இருக்கோம்? 5 பிரதிட்டு இருக்கோமா? அப்போ இந்த என்ன செஞ்சு 5ஆக மாற்றிக்கலாமா? இதுக்கு தனியாக 5, இதுக்கு தனியாக 5. சொன்னது புரிஞ்சுதா? பாருங்கள் -3 அடுக்கு ஆர். ஆரோட மதிப்பு 5. அப்போ -3 அடுக்கு 5. எக்ஸின் அடுக்கு 3, அதோட அடுக்கு ஆர். அப்போ என்ன செஞ்சோம்? ஆரோட மதிப்பு 5 பிரதிட்டாச்சு. இப்போ சுருக்கலாமா? பாருங்கள் இந்த 10C5 நம்ம சுருக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள் 2x ஸ்கொயர் அடுக்கு என்ன வருது? 10ல் 5 கழிச்சிட்டா 5. இந்த இடத்துல இந்த -3 அடுக்கு 5 அப்படியே இருக்கட்டும். பை எக்ஸின் அடுக்கு பாருங்கள் 2 அடுக்கு இருக்குது. அப்போ 2 அடுக்கையும் பெருக்கணும். 3 5 15. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 10C5 2ன் அடுக்கு 5. பாருங்கள் தனித்தனியாக பிரிக்கலாம். 2ன் அடுக்கு 5 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2ன் அடுக்கு 5 எழுதிட்டோமா? எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 5. அப்போ அடிமான ஒன்று 2 அடுக்கு. அப்போ 2 அடுக்கையும் பெருக்கணும். 2 10. இந்த இடத்துல -3 அடுக்கு 5 பை எக்ஸின் அடுக்கு 15. இப்போ பாருங்கள் இந்த எக்ஸின் அடுக்கு 10 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? 15 இருக்கா? அப்போ இந்த 15ல் 10 குறைஞ்சி 5 வந்துடும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 10C5. இங்கே 2ன் அடுக்கு 5, இங்கே 3ன் அடுக்கு 5. இங்கே மைனஸ் இருக்கா? அப்போது -3 5 தடவை எழுதி போயிருந்தா என்ன தான் வரும்? மைனஸ் தான் வரும். அதனால் அந்த மைனஸை முன்னால் போட்டுக்கிட்டு 2யும் 3யும் பெருக்கினா 6. 6ஓட அடுக்கு என்னது? 5 பை இங்கே என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 5. இந்த இடம் புரிஞ்சுதா? பாருங்கள் -3க்கு அடுக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது. -3 5 தடவை எழுத நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? மைனஸாக வரும். அதனால் மைனஸை போட்டாச்சு. இந்த மைனஸை முன்னால் கொண்டு வந்து போட்டாச்சு. 2ன் அடுக்கு 5 பெருக்கல் 3ன் அடுக்கு 5 அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ அடிமானத்தை நம்ம பெருக்கலாம். 2 3 6, 6ன் அடுக்கு 5, இந்த எக்ஸின் அடுக்கு 5 வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான நடு உறுப்பு 6வது உறுப்பு. அதாவது 5 1 கூட்டினா 6. சரியா? இதுதான் நமக்கு தேவையான நடு உறுப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.